ஹாய் வாங்க இன்றைக்கி இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கிற பலாக்கொட்டையை வச்சு சூப்பரான ஒரு பொடி மாஸ் செய்யலாம். பலாக்கொட்டையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வேக வச்ச பலாக்கொட்டை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை வேக வச்சு எடுத்த உடனே தண்ணி ட்ரை பண்ணிட்டு வானலில் போட்டு கொஞ்சம் வறுத்திங்கன்னா ஈஸியாக தோல் உறிஞ்சி வந்துடும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. செவக்க கொஞ்சமாக வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டையும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம பலாக்கொட்டைக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருப்போம் வேக வைக்கும் போது. இப்போ நான் இந்த மசாலாவுக்காக லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நல்லா துருவின கேரட் ஒரு கைப்பிடி அளவு போட்டு உடனே இறக்கிடுங்க. இது சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி பலாக்கொட்டையில் லைட்டு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அது கூட இந்த கேரட்டோடு சேர்த்து வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்போடு கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ் இல்லைங்க, மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்கொட்டை பொடி மாஸ் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.